வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் ராஜா கதையில ஜூலை 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம உங்களோட லைக்கை ஷேர் பண்ணுங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி வாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை எப்படியோ காப்பாத்தி கொண்டுட்டு வந்துடுறாங்க. கொண்டுட்டு வந்துட்டு ரூம்ல தூங்க வைக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு தங்கச்சியை பார்த்துட்டு, பாவம் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால எல்லாருமே சுலபமா ஏமாத்திடுறாங்க. எப்படியாவது இவளை பாட்டு பாட வச்சு ஜெயிக்க வச்சு இவளை ஊருக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதோட நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு நேரா தங்கச்சியும் கிளப்பி விட்டு, இங்க பாருடி, இன்னைக்கு உனக்கு வந்துட்டு பாட்டு போட்டி ரொம்ப சூப்பரா பாடணும், சரியா? அப்ப தங்கச்சி சொல்றாங்க, அக்கா எனக்கு தலைவலி தாங்க முடியல. இது கேட்டதோட ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடி இப்படி சொல்ற? இப்படி இருந்தா எப்படி பாட முடியும்? அப்ப தங்கச்சி சொல்றாங்க, அதாக்கா எனக்கும் புரியல அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சரி இரு, நான் போயிட்டு அவரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நேரா ஹீரோவோட ரூம் கதவை தட்டுறாங்க. ஹீரோ கதவை திறந்துட்டு, சொல்லு கிளம்பியாச்சா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, அதுல ஒரு பிரச்சனை அப்படின்னு. ஹீரோ கேக்குறாரு, என்ன சொல்ற? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா, என் தங்கச்சிக்கு பயங்கரமா தலைவலிக்குதான். நேத்து ஏதோ குடிச்சிட்டால, ஸோ அது இப்போ அவளை ரொம்ப பாதிக்குது. அவளால் கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியலன்னு சொல்றா. அவ எப்படி போய் பாடுவா? இப்போ நம்ம என்ன பண்றது? உடனேயே ஹீரோ சொல்றாரு, சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை ரூமுக்கு போக சொல்லிட்டு ஹீரோ நேரா டேப்லெட் வாங்க போறாரு. போயிட்டு வாங்கிட்டு வர வழியில அங்க அந்த மேனேஜர் ஹாலில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டு கப்பிள்ஸ் எங்களோட நகையை காணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு அங்கேருந்து போறாரு மாடிக்கு. அங்கே போயிட்டு நேராக ஹீரோயின் கிட்ட மாத்திரையை கொடுத்து, இதை தங்கச்சிக்கிட்ட கூட சரியாயிடும் அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக தங்கச்சிக்கிட்ட, இந்தாடி மாமா உனக்கு டேப்லெட் வாங்கிட்டு வந்தாரு, சாப்பிட்றி அப்படின்னு சொன்னதோட தங்கச்சியும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றாரு, வெளியில ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க, ஆமா ஒரே சத்தமா இருந்துச்சு, என்ன நடக்குது அங்க? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஏதோ நகை காணாம போயிருச்சான். சரி வாங்க, நம்ம பாட்டு போட்டிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில வராங்க. பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில வரப்போற நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, டக்குன்னு அதிகாரிங்க நம்ம ஹீரோ, ஹீரோயின், ஹீரோயினோட தங்கச்சி 3 பேரையும் நிறுத்துறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, சார் நாங்க ரொம்ப முக்கியமான ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம், இப்ப எதுக்கு சார் எங்களை தடுக்கிறீங்க அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு அதிகாரி சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி நாங்க உங்களை செக் பண்ணணும். இது கேட்டதும் ஹீரோ கேக்குறாரு, எங்களை செக் பண்ணணுமா? எங்களை எதுக்காக செக் பண்ணணும்னு சொல்றீங்க? அதிகாரி சொல்றாரு, இங்க பாருங்க, இவங்க உங்க பக்கத்து ரூம்ல தங்கினவங்க தானே? ஹீரோ அந்த கப்பிள்ஸை பார்த்துட்டு, ஆமா, அந்த குடும்பம் எங்க ரூமுக்கு பக்கத்துல தான் தங்கியிருந்தாங்க. அதுக்கு அதிகாரி சொல்றாரு, நீங்க தான் அந்த நகையை எடுத்திருப்பீங்க அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. அதனால உங்களை நாங்க செக் பண்ணியே ஆகணும். இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஹோட்டல்ல எல்லாரும் ரூமும் சாத்தி தான் இருக்கும், லாக் பண்ணிட்டு தான் போவாங்க. எப்படி நகையை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அதுக்கு அந்த கப்பிள்ஸ் சொல்றாங்க, சார் இது மாதிரி நாங்கள் வெளியில சாப்பிட போகும் பொழுது ரூமை திறந்து போட்டு போயிட்டோம் சார் தெரியாம. இவங்க தான் சார் அந்த ரூம் பக்கமாக போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க எடுத்திருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு சார், நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன இப்படி சொல்றீங்க? நாங்களே ரொம்ப பிரச்சனையால நாங்க வெளியில இருந்தோம், ரூமுக்கே அதிகம் வரல, நாங்க தான் எடுத்தோம்னு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க தான் அந்த ரூம் பக்கத்துல தங்கியிருந்தீங்க, நீங்க 3 பேரும் ஒரே குடும்பம் தானே, ஆனா எதுக்கு தனித்தனி ரூம்ல தங்கியிருந்தீங்க? எங்க நகையை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி தங்கியிருக்கீங்க. மரியாதையா என்னோட நகையை கொடுத்துருங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, என்னங்க இப்படி முட்டாள்தனமா பேசுறீங்க? சார் சிசிடிவி வச்சிருப்பீங்கல்ல, அதை காமிங்க. மேனேஜர் சொல்றாரு, இல்ல, உங்களோட ஃப்ளோருக்கு மட்டும் சிசிடிவி இல்லை. இது கேட்டதும் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் செம ஷாக் ஆகுது. என்னடா இது, இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சார் நீங்க தேவையில்லாம எங்க மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அதிகாரி சொல்றாரு, இங்க பாருங்க, நாங்க எந்த பழியும் போடல, உண்மை ஏதோ அதை தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நீங்க 3 பேரும் வச்சிருக்கிற திங்ஸை கொடுங்க, நாங்க அதுக்குள்ள இந்த நகை இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். நீங்க நேரா நகையை எடுத்துக்கிட்டதோட இந்த ஊரை விட்டு தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறீங்க.
அப்படின்னு சொன்னதோட ஹீரோவுக்கு செம ஷாக்கு. அப்போ அதிகாரிங்க வந்துட்டு நேராக நம்ம ஹீரோவை செக் பண்ணுறாங்க, ஹீரோயினையும் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஹீரோயினோட தங்கச்சியோட பேகை செக் பண்ணுறாங்க. அப்போ அதுக்குள்ளேருந்தே நகையை எடுக்கிறாங்க. நகையை பார்த்ததோட எல்லாருக்குமே பேரதிர்ச்சி. அப்போ ஹீரோயின் தங்கச்சி சொல்கிறாங்க, ஐயோ என்ன நகை இதில் இருக்குது, இந்த நகை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு அந்த கப்புள்ஸ் சொல்கிறாங்க, அதுதானே நகை எப்படி வந்துச்சுன்னே தெரியாதா, எவ்வளோ ஈஸியாக நகையை எடுத்துவிட்டு என்ன பேச்சு பேசுகிற, உன் பைக்குள்ளேருந்து தானே இப்போ நகையை எடுத்தோம், உன்னை இல்லாமல் வேற யாரும் இந்த பையை வச்சுருந்தா, நீக்கா திருடிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஓட பார்த்தீங்களா, ஈஸியாக உங்களை கையும் களவுமா பிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்க சார், இந்த பொண்ணோட பையில நகை இருந்தது உண்மையாகிருச்சு, இவளை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் அந்த லலிதா கிருஷ்ணன் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி. அப்போ அதிகாரி சொல்கிறாரு, சார் இவங்க இந்த ஹோட்டலில் தங்கிட்டு பக்கத்து ரூமில் இருந்தவங்களோட நகையை திருடிட்டாங்க. இதை கேட்டதும் கிருஷ்ணன் சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி ஆளையெல்லாம் சும்மா விடக்கூடாது, இப்போலே இவங்களை வந்துட்டு கைது பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட ஹீரோயினோட தங்கச்சி அதிர்ச்சியாகி, இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு நகையை எடுக்கவே இல்லை, என் மேலே தேவையில்லாத பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சார் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி இருக்குது, அந்த போட்டிக்கு மட்டும் நாங்கள் அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு நாங்கள் நேராக வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வரோம் சார், எங்களுக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க. அதுக்கு அதிகாரி சொல்கிறாரு, எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பேசுவீங்க, கையும் களவுமா நகையை எடுத்ததுக்கான சாட்சி எங்களுக்கு கிடச்சிட்டு நீங்கள் வந்துட்டு சுலபமாக இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நேராக நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை, ஏமா இப்போ வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு எவ்வளவோ கெஞ்சி கேட்டு பார்க்குறாரு, ஆனால் அதிகாரி சொன்னதையே கேட்கவே இல்லை. அப்போ நேராக அந்த ஹீரோயினோட தங்கச்சி நகை திருடுனதா சொல்லி ஹீரோயினோட தங்கச்சியை அதிகாரிங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் எதுவுமே பண்ண முடியல. அப்போ அந்த கிருஷ்ணன் நேராக நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, ஆரம்பத்தில் நான் என்ன சொன்னேன், உனக்கு தேவையான பணம் தரேன் அப்படின்னு சொன்னேன், அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருந்திருக்கலாம்ல, அதை விட்டுட்டு பணம் வேண்டாம் ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சவால் விட்டியல்ல, பாத்தியா இப்ப பணத்தால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன், இனிமே உன்னால அவளை இந்த போட்டிக்கு கொண்டு வர முடியாது, நேரா உங்க வீட்டுக்கு பொட்டு பறிக்கையை கட்டிக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் சொல்றாரு. இது கேட்டுட்டு நம்ம ஹீரோவுக்கு செம்ம கோவம். ஹீரோ நேரா அவரை பார்த்து, இப்படி குறுக்கு வழியில நீ ஜெயிக்கணும்னு நினைப்ப அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, குறுக்கு வழியில யாரு போனாலுமே கண்டிப்பா அவங்களால ஜெயிக்க முடியாது, கூடிய சீக்கிரம் உனக்கான ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ வந்து நேரா அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப அந்த கிருஷ்ணன் நேரா அவங்க பொண்ணுகிட்ட, இங்க பாருமா இன்னைக்கு நீ தான் ஜெயிப்ப, அத யாராலையும் தடுக்க முடியாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மனசை தேத்துறாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, அப்பா இது வரைக்கும் எனக்கு என்ன பிடிக்குதோ எல்லாத்தையுமே நீங்க பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துருக்கீங்க, அதே மாதிரிதான் இப்பயும் இந்த போட்டியில நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த போட்டிக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட, என்ன ராஜா இப்படி ஆகிருச்சு, ஹீரோ சொல்றாரு, ஆமா இவன் குறுக்கு வழியில இப்படி பண்ணுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, கொஞ்சம் நம்ம அலாட்டா இருந்திருக்கலாம், சரி எப்படியாவது நம்ம போயிட்டு தங்கச்சிய கூட்டிட்டு வந்துடலாம் வா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா அது எப்படி, என் தங்கச்சியோட பையில இந்த நகை வந்துச்சு, கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க வெளியில இருந்துதான் வச்சிருக்காங்க. ஹீரோ சொல்றாரு, சரி ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து மேனேஜர் கிட்ட, இங்க பாருங்க நாங்க வந்துட்டு ரொம்ப தூரத்துல இருந்து வரோம், இந்த மாதிரி ஒருத்தர் மேல திருட்டு பட்டம் கட்டுறது ரொம்ப பெரிய தப்பு, இப்ப நீங்க வந்துட்டு எங்களுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கல, அந்த கிருஷ்ணனுக்கு நீங்க வந்துட்டு உதவியா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகிரும். அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார் இது மாதிரியெல்லாம் நாங்க வந்துட்டு யாரும் காசு கொடுத்தா பண்ற ஆளெல்லாம் கிடையாது சார், எங்க ஹோட்டலோட ரெப்புடேஷன் போயிரும், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒன்னும் அவரு காசு கொடுத்து இதெல்லாம் பண்ணவே இல்லை, எப்படி வந்துட்டு உங்க தங்கச்சியோட பையில வந்து அந்த நகை வந்துச்சு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி அப்ப இந்த என்ட்ரன்ஸ்ல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் எங்களுக்கு கொடுங்க. இது கேட்டதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்ல உள்ள அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்குறாங்க. அப்ப நம்ம சுவாதி இருக்காங்களா, அவங்களோட பையில வாலண்டியரா ஒருத்தவங்க நகை வைக்கிறது இருக்கு. இத பார்த்ததும் ஹீரோ சொல்றாரு, நமக்கு சரியான ஆதாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னதோட ஹீரோயின் சொல்றாங்க, இதை இப்பயே கொண்டு போய் நம்ம அவங்க கிட்ட காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க.
அதுக்கப்புறம் அதிகாரிங்க வந்துட்டு நேரா சுவாதிய கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. அதிகாரிங்க சுவாதிய பார்த்துட்டு, பார்க்க நல்லா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க, பணக்கார பொண்ணு மாதிரி இருக்க, இப்படி அடுத்தவங்களோட நகையை திருடுற, உனக்கு அடுத்தவங்களோட நகையை திருடுறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த தங்கச்சி சொல்றாங்க, சார் நான் அவங்களோட நகையை எடுக்கவே இல்லை சார், தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க சார். அதுக்கு அதிகாரி சொல்றாரு, இங்க பாரு, அத்தனை பேருக்கு முன்னாடி கையும் களவுமா சிக்கிருக்க, நகை எடுக்கலன்னு சொல்ற, இங்க பாரு, நகை வந்துட்டு நீதான் எடுத்த அப்படிங்கறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதுவும் கையும் களவுமா சிக்கிருக்க, ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமா பேசுறாங்க. இதை கேட்டுட்டு சுவாதி ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அம்மா ரொம்ப வேதனைப்படுவாங்களே, நம்ம இங்க வந்தது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ட்டு சுவாதி வருத்தப்பட்டுகிட்டு இருக்க. ஹீரோவும் ஹீரோயினும் நேரா அந்த ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க வந்துட்டு நேரா சுவாதிய பாக்குறாங்க. ஹீரோயின் ஓடி போய் அவங்க தங்கச்சி கிட்ட, ஐயோ என் தங்கச்சியே இந்த நிலைமையில பாக்கணுமா, இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்காங்களே அப்படின்னு ஹீரோயின் நேரா அந்த அதிகாரி கிட்ட, இங்க பாருங்க சார், என் தங்கச்சி தான் நகை திருடனா அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும், சும்மா நீங்க கண்ணால் பார்த்ததை மட்டும் வச்சு நீங்க இப்படி முடிவு பண்ணிருக்கீங்க, என் தங்கச்சி நகை திருடல அப்படிங்கிறதுக்கு எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டதும் அதிகாரி சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த பொண்ணுதான் நகை திருடி இருக்கு அப்படிங்கறதுகிட்ட எங்க கிட்ட ஆதாரம் சிக்கிருச்சு, இந்த பொண்ணோட பையில இருந்து தான் நாங்க நகை எடுத்தோமே. அப்ப ஹீரோ சொல்றாரு, இப்ப உங்களோட இந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து நாங்க நகை எடுத்தா நீங்க திருடிட்டதா அர்த்தமா சார், யாராவது கூட கொண்டாந்து வச்சிருக்கலாம்ல. இதை கேட்டதும் அதிகாரி சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க, இந்த இடத்தை விட்டு போங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி எங்களோட பொண்ணு நகை திருடல அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட ஆதாரத்தை காமிக்க, அவர் சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு தெரியும் உங்க வீட்டு பொண்ணு இந்த நகை திருடல அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க கண்டிப்பா உங்க பொண்ணை விட மாட்டோம், அந்த பாட்டு போட்டி முடியட்டும் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு செம ஷாக்கு. அப்ப நீங்க எல்லாருமே இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு தான் பண்றீங்களா? அதுக்கு அந்த அதிகாரி சொல்றாரு, ஆமா, கிருஷ்ணன் சார் எங்களுக்கு கோடி கோடியா பணம் கொடுக்க போறாரு, அவரு எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு, இன்னைக்கு நாங்க இந்த பொசிஷன்ல இருக்கிறதே அவர் தான் காரணம், அவர்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டோம், அதனாலதான் நாங்க விட மாட்டோம், நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த பாட்டு போட்டி முடிச்ச பிறகுதான் நாங்க இந்த பொண்ணை அனுப்புவோம் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ராஜா, இவங்க எல்லாருமே திட்டம் போட்டு பண்றாங்க, இப்ப எப்படி இவளை கூட்டிட்டு போறது? அப்ப ஹீரோவை சொல்றாரு நேரா அதிகாரி கிட்ட, நான் யாருன்னு தெரியாம நீங்க எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா அவரை பார்த்து முறைச்சுக்கிட்டு நேரா அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில பேருக்கு கால் பண்றாங்க. அவங்க போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க தம்பி. அப்ப ஹீரோ நடந்த விஷயத்த சொல்றாரு. இதை கேட்டதும் அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. தம்பி, இன்னும் 10 நிமிஷத்துல நாங்க அங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நேரா அதிகாரிய பார்த்து, யாரு பேச்சை கேக்குறீங்களோ உங்களுக்கு இப்ப சரியான ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னடா நீ என்னமோ பெரிய புள்ளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் எனக்கு எலி மாதிரி அப்படின்னு. இது கேட்டதோட ஹீரோ சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத நீ பார்க்கதானே போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு உட்கார்றாரு. ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, ராஜா, டைம் ரொம்ப ஆகிட்டே போகுது, நம்ம சீக்கிரம் அந்த ஆட்டு போட்டிக்கு நம்ம இவளை கூட்டிட்டு போகணும், இப்ப என்ன பண்றது? பொறுமையா இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வேடிக்கை பாரு அப்படின்னு சொன்னதோட ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு டிஜிபியும் அப்புறம் நிறைய வக்கீல்களும் வராங்க. அவங்கள பார்த்ததோட அங்க உள்ள அதிகாரி ரொம்ப அதிர்ச்சியாகி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அவரை பார்த்துட்டு சல்யூட் பண்ணி, சார் நீங்க இங்க என்ன சார் பண்றீங்க? அதுக்கு அவரை சொல்றாரு, யோ என்ன விடியா, நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? அதுக்கு அவரை சொல்றாரு, சார் நாங்க என்ன சார் பண்ணோம்? அதுக்கு அவரு கேக்குறாரு, ஒரு பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல, அந்த பொண்ணு மேல தப்பு இல்லைன்னு ஆதாரத்தையும் காட்டிட்டாரு, காட்டின பிறகும் அந்த பொண்ணை நீ ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்க, இவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிய லெப்ட் அண்ட் ரைட் வாங்க. அப்ப அந்த அதிகாரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இவனை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி இருக்கான், ஆனா சரியான பவர்ஃபுல்லான ஆளா இருப்பான் போலயே, நம்ம தான் தேவையில்லாம இவனோட பிரச்சனையில தலையிட்டுட்டோம் போலயே அப்படின்னு பயப்படுறாரு.
ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நேரா அதிகாரியை பார்த்து, சார் நீங்க இந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னதோட அந்த பொண்ணை ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க தங்கச்சியை கூட்டிக்கிட்டே நேரா பாட்டு போட்டிக்கு கிளம்புறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.